பசங்களால ஆக்சுவலா பாவம் தான் லிட்டரலா சொல்லணும்னா ஆக்சுவலா வந்து சொல்லணும்னா கேர்ள்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டனால கேர்ள்ஸ் அப்படி தெரியுது. ஆனா பசங்க வந்து என்ன கஷ்டப்படாலும் அந்த ஸ்மைல் எப்பவுமே அவங்க கிட்ட இருக்கும். அவங்க எவ்வளவு கஷ்டப்படாலும் அதை வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க. சோ அதனால வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயும் 1000 கஷ்டம் இருக்குன்றது அவங்க கூட இருந்து பழகி பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஹாய் கைஸ், நான் ஜெடி. ரீசெண்டா ரியோனாவுடைய ஆண் பாவம் பொல்லாதது மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ ஆண் பாவம் பொல்லாததை பத்தி ஒரு ஆண் சொல்றதை விட பெண்களே சொல்லியிருக்காங்க. அதை கேளுங்க. இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில கஷ்டப்படுறது நிறைய அப்படின்னு பார்த்தா வந்து அஃப்கோர்ஸ் அது மீன்ஸ் அதான் கரெக்ட் டைம்க்கு salary அதை வச்சு இன்னும் எப்படி வந்து ஃபேமிலி ரன் பண்ணணும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் குழந்தைய பார்த்து எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்றாங்க. வெளியில சொல்றது நேச்சுரலாவே வந்து மென்லாம் வந்து அவங்க ஃபீலிங்ஸ் வெளியில எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, அழக்கூடாது, எதுவுமே கஷ்டம் கூட வெளியில காமிக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சு கிரியேட் பண்ணதுனால அவங்க மோஸ்டா வெளியில சொல்றது உண்மையாவே மென்ஸ் லைஃப் கஷ்டம் தாங்க. அதுக்குன்னு நான் உமன்ஸ் லைஃப் ஈஸின்னு சொல்லல. ஏன்னா நிறைய பசங்க நல்லா படிச்சு டிகிரி எல்லாம் வாங்கிட்டு சரியான வேலை கிடைக்காம வீட்டோடைய கஷ்டத்துக்காகவும் வறுமைக்காகவும் சென்னைக்கு வந்து கிடைக்கிற ஏதோ ஒரு வேலையை பண்ணி ஃபேமிலியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பசங்களுக்கு என்னதான் பெரிய கஷ்டம்லாம் வந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு சாதாரணமா இருப்பாங்க. ரியலி மென்ஸ் லைஃப் கஷ்டம் தாங்க.